பேரு சி நாகராஜன், மேலகட்டு ஊராட்சி மன்ற தலைவர். 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம். பொதுமக்களுக்கு நல்ல திட்டம். அதே நேரத்தில் அந்த திட்டத்தில் பயனடைகிறது மக்கள் நல்லா பயனடைகிறாங்க. பொதுவான வேலை அரசனுடைய வேலை செய்யறப்ப அந்த திட்டத்தில் வேலைகள் அதிகமாக நடக்க மாட்டேங்குது. திட்டம் நல்ல திட்டம். ஒரு நபருக்கு தினசரி ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலைன்றது நல்லது. இதை ஒரு நபருக்கு 100 நாள் வேலை என்று கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க. 25 நாள் செஞ்சுட்டு திருப்பி அவங்க வேலை செய்ய முடியாதுலாம் இருக்குது. அப்போ அவங்க அதை எதிர்பார்க்குற அளவு நன்மை கிடைக்க முடியாது போய்விட சூழ்நிலையும் உருவாகிடுது. இது ஒரு நபருக்கு 100 நாள் 150 நாள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். 100 நாள் வேலை திட்டம் இப்போ மழை காலத்தில் வேலை இல்லாமல் போகிறதுனால கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. விவசாயத்துக்கு இப்போ விவசாயத்தில் மழை இல்லாதனால ஒரு 10 வருஷமா மழை இல்லாமனால சரியான முறையில் வேலையும் இல்லாமல் வெளியூர்களுக்கு வேலைக்கு சேர்ந்து பிழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. இப்போ இந்த 100 நாள் திட்டம் எல்லாருமே நல்லா வேலை செஞ்சு ஏதோ அந்த வருமானத்தை வச்சு ஓரளவுக்கு குடும்பத்தை சமாளிச்சுட்டு வந்தாங்க. 200 பேர் 200 குடும்பங்கள் இது நல்லா பயனடைச்சிட்டு வந்தாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் ஊர்நீரை நல்லா ஆழப்படுத்திருக்கிறோம். வரத்து கால்வாயை நல்லா அகலப்படுத்தி நல்லா ஆழப்படுத்தி நல்லா கரையெல்லாம் நல்லா போட்டு கொண்டு வந்துருக்கோம். இதனால இப்போ மழை பெஞ்சனால நல்லா தண்ணிலாம் நல்லா தேங்கி நிற்குது. இப்போ சமீபம் கூட நாங்கள் தோண்டின ஒரு 3 ஊர்நீரையுமே தண்ணி தேங்கி இப்போ ஊராட்சி மூலமா மீன் அந்த நில ஊர்நீ ஏழை விட்டு ஊராட்சி வருமானத்தையும் போயிட்டோம். அதனால ஒரு மீன் வளர்ப்பு தொழிலும் நடந்துட்டு. அதாவது 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு கொடுக்குறாங்க. ஒரு எஸ்டிமேட் கொடுத்துட்றாங்க. அந்த இது மக்கள் செய்ய முடியாது. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற பணம் தானே, நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் எடுக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களே தவிர நம்ம ஊர் நம்ம இடம் நம்மளுக்காக பயன்படுகிறது நினச்சி யாருமே செய்ய போகிறதில்லை, செய்ய மாட்டாங்க. அதாவது ஏதோ வந்தோம் கையெழுத்து போட்டால் ரூபா கிடைக்குது இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் மற்ற இடத்துல அப்படி இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு விளக்கத்தை எடுத்து சொல்லி அவங்கள இது நம்ம இடம் நல்லா ஆழப்படுத்தணும் இது ஒன்றுன்னு சொல்லி நாங்களே இருந்து கொஞ்சம் வேலையில வாங்குவோம். ஊழல்ன்றது ஒரு சில இடத்துல நடக்கிறது அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஒரு இடத்துல தவறு ஊர் ஊரா தப்பு பண்ணவன்னு நினச்சிக்கிற கூடாது. எங்கள் ஊரை பொறுத்தவரை எந்த டயத்தில் வந்தாலுமே கரெக்டான அட்டனன்ஸு எங்கள் பிடிஓலேருந்து ஏடிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு வருவாங்க. திடீர்னு அட்டனன்ஸ் பார்ப்பாங்க, எண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஊழல்கள் எங்கள் ஊரில் இதுவரை நடந்ததில்லை, நடக்க போகிறதும் இல்லை. குறைகள்னு சொன்ன ஒரு ஊராட்சி தலைவர் அங்கே நிற்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு நாள் காலையில் 9 மணி போயிடுச்சுன்னா 1 மணி வரலாம் அங்கே ஸ்பாட்டில் இருக்குது. அவர் தன்னுடைய வேலையை விட்டு வெட்டி எல்லாத்தையுமே விட்டு இது பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை. இதுக்கிட்ட தனித்தனியாக ஆள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை பேர் போட்டாங்க கூட அந்த ஊராட்சி தலைவர் தான் பொறுப்புன்றது எல்லாத்தையுமே தலைவர் மேலேயே சுமக்குறாங்க. ஆனால் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் அந்த தலைவர் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகிறாரு. இன்னும் நிறைய திட்டங்கள் அரசுடைய திட்டங்கள் நடக்குது. அதுக்கு இந்த 100 நாள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் அப்படின்றது ஒரு அரசு பில்டிங் இதுன்றது அரசு கான்ட்ராக்ட் வருது. அரசுடைய வேலை திட்டங்கள் நிறைய நடக்குது. அப்போ அதுக்கு தந்தா அப்படி ஆளில் விட்டு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை பண்ண முடியல. இன்னும் இது நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லா இருக்கும். அதான் அன்றாடு வகுத்து பிரச்சனைக்கு கஷ்டப்படுறாங்க. வேலையெல்லாம் காலையில் 9 மணி போயிடுச்சுன்னா 1 மணி வரலாம் இங்கே ஸ்பாட்டில் இருக்குது. அவர் தன்னுடைய வேலையை விட்டு வெட்டி எல்லாத்தையுமே விட்டு இது பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை. இதுக்கிட்ட தனித்தனியாக ஆள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எத்தனை பேர் போட்டாங்க கூட அந்த ஊராட்சி தலைவர் தான் பொறுப்புன்றது எல்லாத்தையுமே தலைவர் மேலேயே சுமக்குறாங்க. ஆனால் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் அந்த தலைவர் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகிறாரு. இன்னும் நிறைய திட்டங்கள் அரசுடைய திட்டங்கள் நடக்குது. அதுக்கு இந்த 100 நாள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் அப்படின்றது அதுக்கு இந்த 100 நாள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் அப்படின்றது ஒரு அரசு பில்டிங் இதுன்றது அரசு கான்ட்ராக்ட் வருது. அரசுடைய வேலை திட்டங்கள் நிறைய நடக்குது. அப்போ அதுக்கு தந்தா அப்படி ஆளில் விட்டு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை பண்ண முடியல. இன்னும் இது நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லா இருக்கும். அதான் அன்றாடு வகுத்து பிரச்சனைக்கு கஷ்டப்படுறாங்க. வேலையெல்லாம் கஷ்டப்படுறாங்க. தினசரி வேலை செஞ்சா நம்மளுக்கு ஏதோ சாப்பாட்டுக்கு வந்துடுது. ஒரு குடும்பத்தில் அதே 3 பேர் இருக்கிறாங்கன்றப்ப 3 பேர் ஒரு 100 நாள் வேலைக்கு போகிறாங்கன்னா 100 ரூபா சம்பளம் மட்டும் 300 ரூபா ஆகுது. அப்போ பிள்ளைகளுடைய கல்வியறை வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு சேமிப்பு பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்கள் கிடைக்கும். பள்ளிக்கூடத்தை போகிறதுக்கு அந்த பள்ளிக்கூடம் படிக்கிறவனுக்கு ஒரு இதை கொண்டு வந்துடுறோம். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் ஆகுது. இது இல்லைன்னா வேலை என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் போகுங்க. விவசாயம்ன்றப்ப 6 மாதத்துக்கு விவசாயம் நடக்குது. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை வறட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. விவசாயம் பாதிக்கப்படுறது கதிர் இருக்கிற டயத்தில் மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. வேலை என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் போகுங்க. விவசாயம்ன்றப்ப 6 மாதத்துக்கு விவசாயம் நடக்குது. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை வறட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. விவசாயம் பாதிக்கப்படுறது கதிர் இருக்கிற டயத்தில்
அரசாங்கமும் மிஷினரி எல்லாத்தையுமே இறங்கினப்பட்டு அப்புறம் விவசாயம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இயந்திரங்கள் இருக்காம விவசாயத்தை நம்பிருந்தாங்கன்னா வாஸ்தவமானது. இன்னைக்கு இயந்திரம் தரைக்கிறாங்களே, அதாவது இன்னும் நல்லா நடக்கணும்டா வேலைகளுக்கு இயந்திரம் தரைக்கிறாங்களே, அதாவது இன்னும் நல்லா நடக்கணும்டா வேலைகளை அதிகமா வாங்கணும். இதுக்குன்னு தனியா ஆளை போட்டு ஒரு 200 பேர் 300 வந்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆளு மக்கள் நலப்பணியா இருக்காங்க. இன்னும் அந்த இடத்துக்கு ஒரு குழுவோல அமைச்சு தனியாக அவங்கள கையில் தங்குறது, அவங்களே இவ்வளவு பேர் வேலை வாங்குறது, அவங்களுக்கு நமக்கு நாம திட்டம் பண்ற போல நம்மளே பண்ண வைக்கிறதே நல்லது. திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டம். இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தால் மக்கள் எல்லாமே நல்லா அடைப்பாங்க. இனிமேல் போற காலத்துக்கு வேலை என்பது 100 நாள் வச்சுட்டு வேலை ஓடும், மற்றதை வச்சு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேற அரசு பில்டிங் வருதுன்னா அரசை பார்த்து அந்த பில்டிங்க்கு தேவையான வான வீட்டுல இருந்து எல்லாமே இது பண்ணலாம். வேற தொழிற்சாலைகள் இது பண்றதுக்கு அந்த கொண்டு வரலாம், சிறுதொழில் பண்றதுக்கு அந்த கொண்டு வரலாம். அரசனுடைய என்னன்னா இன்னைக்கு அடுத்தடுத்துல இருந்து ஒரு உற்பத்தி பண்றாங்கன்னா இதே திட்டத்தை இந்த ரெகுலரா வேலை கொடுத்தது போல ரெகுலரா வேலை கொடுக்க என்ன திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டப்புறம் கொண்டு வந்தா இன்னும் மக்களுக்கு நல்லதா இருக்கும். தினசரி வேலை தினசரி கூலி அப்படின்ற ஒரு இது நல்லா இருக்கும். என் பேர் நாராயணசாமி, அச்சம்பட்டி. 100 நாள்ன்றது மக்களுக்கு ஒரு சிறந்த திட்டமா தான் இருக்கு இப்போதைக்கு. எப்படின்னா கிராமத்துல இப்ப விவசாயங்கள்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இது நல்லா இருக்கும். என் பேர் நாராயணசாமி, அச்சம்பட்டி. 100 நாள்ன்றது மக்களுக்கு ஒரு சிறந்த திட்டமா தான் இருக்கு இப்போதைக்கு. எப்படின்னா கிராமத்துல இப்ப விவசாயங்கள்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. விவசாயங்கள்லாம் பாய்ச்சிட்டு இருக்கு. மழை சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்லை. அந்தந்த நேரங்கள்ல விவசாயம் ஒரு நல்ல பயனுள்ளதா தெரியல இப்போதைக்கு. இந்த வருஷமெல்லாம் நிறைய பாதிப்புகள். அதனால இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால இவங்களுக்கு மக்களுக்கு